ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியுடைய போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 13/2/2024 ஸ்ரீசக்தி SS 402க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்துங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலுமே டெய்லி போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். இன்றைக்கி நம்ம 13ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இது வந்து செவ்வாய்க்கிழமை, அதனால் இது எல்லாமே நம்ம செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா ABC போர்டை பொறுத்த வரைக்கும் 642, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 206 642. அதுக்கு முந்தின ட்ரா ABC போர்டை பொறுத்த வரைக்கும் 750, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 393 750. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை டு செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5D 4Dயோட 4334 சொல்லிட்டு கூட்டும்போது நம்மளுக்கான போர்டு நம்பர் கிடைக்குது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 080ங்கிற டபுள் ABC போர்டில் வந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 761. நம்ம எடுக்க போகிறது இதில் 5D 4Dங்கிறதுனால 61 மட்டும் எடுப்போம். இதோட நம்ம ப்ளஸ் 43, இந்த ட்ரா நம்ம 43 கையில் எடுக்கிறோம். இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 4 கூட்டினோம்னா 0. இங்கே 3ஓட 1 கூட்டினோம்னா 4. அப்போ 0 அல்லது 4 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான போர்டு. அல்லது ஆல் 0 அல்லது 4 கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 080க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 442. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 44 நண்பா. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு A and B. இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. நல்ல வின்னிங் சொல்லலாம் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும். ஏன்னா 44 அப்படியே கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 080க்கு பார்த்தாச்சு. இப்போ 442க்கு பார்க்கலாம் நண்பா. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 857. இதில் நம்ம எடுக்க போகிற எக்ஸ் வந்து 34. இதில் எடுக்க போகிற நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் வந்து 57. இதோட நம்ம 34 கூட்ட போகிறோம். ப்ளஸ் 3 and 4. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 5ஓட 3 கூட்டினோம்னா 8, 7ஓட 4 கூட்டினோம்னா 1, 8 அல்லது 1. நம்மளுக்கு இந்த 442க்கு அப்புறம் கிடச்சிருக்கு போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 1. நம்மளுக்கு இந்த 4 4 2க்கு அப்புறம் கிடச்சிருக்கு நம்மளுடைய போர்டு நம்பர் வந்து 8 அல்லது 1. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 137 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு A. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு வந்து டச்சஸ் இருக்குது நண்பா. அதோட நம்மளுக்கு போர்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரா AB போர்டு, 2வது ட்ரா நம்மளுக்கு போர்டு. இப்போ 137க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இந்த ட்ரா நம்ம 43 எடுக்கணும். 137 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 637. இதில் நம்ம எடுக்க போகிறது 37. இதோட ப்ளஸ் 43. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7, 7ஓட 3 கூட்டினோம்னா 0, 70 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 137க்கு அப்புறம் நம்மளுக்கான போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 0 இருக்குது. இப்போ இந்த 137க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 750 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 70. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு A and C. ஸோ பேஸாகவே ஹிட் ஆகிருக்கு நண்பா. இந்த இடமும் நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங் தான். AB போர்டு, போர்டு, AC போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 750க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 393. இதில் நம்ம எடுக்க போகிறது 93. இதோட எக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 34 கூட்ட போகிறோம். ப்ளஸ் 3 and 4. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 3 கூட்டினோம்னா 2, 3ஓட 4 கூட்டினோம்னா 7, 27 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான போர்டு நம்பர் 750க்கு அப்புறம் நம்மளுக்கு 2 அல்லது 7 நெக்ஸ்ட் ட்ராவுடைய போர்டு அல்லது ஆல். இப்போ நம்மளுக்கு இந்த 750க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 642 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஆனால் போர்டு இல்லை. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு C. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 642 தான் நம்மளுடைய போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு.
ஸோ இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு நம்பர் எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஒரு 4 ட்ரா தான் எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம். 4 ட்ரா முடிவில் நம்மளுக்கு ஏபி போர்டு, ஏ போர்டு, ஏசி போர்டு, அதோட சி போர்டுன்னு கிடச்சிருக்கு. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு ஆல் போர்டில் போயிருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்ம ஏ போர்டு தான் கொண்டு வந்திருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திங்க. ஏன்னா வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் என்னென்னு பார்க்கலாம். 642. இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 206. இதில் நம்ம எடுக்க போகிறது 06. இதோட நம்ம இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கிறது 43. அப்போ ப்ளஸ் 43. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 4 கூட்டினோம்னா 4, 6ஓட 3 கூட்டினோம்னா 9. 4 அல்லது 9 கிடச்சிருக்கு நண்பா நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 அல்லது 9ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஸோ ஃபார்மேட் படி தான் எடுத்திருக்கோம். தனிப்பட்ட எதுவுமே கொண்டு வரல. டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய டியூஸ்டே டு டியூஸ்டே ரிசல்ட்டை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். 4 அல்லது 9ன்னு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இது நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதலாம். ஏ போர்டு அல்லது ஆல். நாலு அல்லது 9. 4 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பராக கிடச்சிருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை 4 அல்லது 9 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த ட்ராவில் பெயர்ஸுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெயர் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு ட்ரா பெயர், அதுக்கப்புறமா டச்சு, அதுக்கப்புறமா பெயர், அதுக்கப்புறமா டச்சுன்னு இருக்குது. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெயர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஒருவேளை பெயர்ஸ் வர்றதா இருந்தால் 9 4 4 9 டபுளாக இருந்துச்சுன்னா 44 99 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சிம்பிள் கெஸ்ஸிங் நண்பா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வின் பண்ணணும், அதுதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கங்க. இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்கள் நல்லா கேட்டுக்கோங்க நண்பா. இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். புரிஞ்சில்ல நண்பா உங்களுக்கு? அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, எனக்கு இந்த நம்பர்ஸ் எதுவும் பிடிபட மாட்டேங்குது, எனக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஏ போர்டுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் நம்பர் வாங்குறதுனால நான் சொல்கிறேன். எதுவுமே கட்டாயம் கிடையாது நண்பா. வேண்டாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து இது பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர். இந்த ட்ராவில் பெய்ட்ஸ்க்கான சான்சஸ் இருக்கிறனால நம்ம பெய்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ பெய்ட்ஸ்க்கான வாய்ப்பு ஏன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெயர் இருக்குது. அதனால் இந்த ட்ராவிலையும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 13/2/2024 ஸ்ரீசக்தி SS 402க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.